சென்னை மாநகர் முழுவதும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படும் எனவும் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படும் எனவும் தற்பொழுது போக்குவரத்து துணை இயக்குநர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வந்து செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தோமுசாவை தவிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக இதன் மூலமாக பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தோமுசா தொழிலாளர்களை கொண்டு போக்குவரத்து கழகம் தற்போது வரையிலுமே சென்னை மாநகரில் இந்த பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் இயக்குநர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும், அதே போல அனைத்து பனிமலைகளில் இருந்து வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எந்தவித அச்சமும் இன்றி பயணம் மேற்கொள்ளவும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் என்றும் பேருந்துகள் இயக்கத்தினை மாநகர போக்குவரத்து கழகம் முழுமையாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று பணிக்கு வராதவர்கள் அவர்களுக்கான வார விடுப்பு எதுவும் கிடையாது என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த நிலையில் தற்போது வரை 5 மணி வரை நிலவரப்படி மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய 644 பேருந்துகள் இதுவரை இயக்கப்பட்டு இருப்பதாகவும், சென்னை மாநகரில் அதே போல SCTC சார்பில் 4 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக அனைத்து பணிகளிலுமே இந்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் சங்கங்கள் ஈடுபடாத வகையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பணிமனைகளில் தொடர்ச்சியாக இந்த பேருந்துகள் என்பதும் அனைத்து வழித்தடங்களில் காலை முதல் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல போக்குவரத்து கழகம் சார்பிலும் முறையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.